வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் 5.3 யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ் மூவிஸோட கண்டினியூஷன் மிஸ்ஸிங்கான மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சூர்யா மற்றும் அனுஷ்கா நடித்து வெளிவந்த திரைப்படம் சிங்கம் 1. இந்த திரைப்படத்துடைய மிஸ்டேக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 1, இந்த சீனில் கல்குவாரியில் பாம் வச்சுருப்பாங்க. பாம் வச்சு அக்யூஸ்டை பிடிக்க விவேக் வர்ற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளேயும் பாம் வெடிச்சு கற்கள் எல்லாமே விவேக் மேல விழுகிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு பாறாங்கல் விவேக்க தள்ளி விடுற மாதிரி சீன் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஒரு பெரிய பாறாங்கல் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே செகண்ட் ஃப்ரேம்ல அவர் கழுத்துக்கு பக்கத்துல ஒரு கல் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கல் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாது. மிஸ்டேக் நம்பர் 2, இந்த சீனில் விவேக் ஒரு முக்கியமான அக்யூஸ்டை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. அப்போதைக்கு அந்த கைதி தப்பிக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் விவேக் அந்த கைதியும் ஒரு மரத்தில் மாட்டிக்கிடுவாங்க. விவேக் ஸ்மார்ட்டாக தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மரத்துலேருந்து கீழே குதிச்சிருப்பார். அப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் தரையை நோக்கி குதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஃப்ரேமில் சகதியில் குதிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 3, இந்த சீனில் பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட பணத்தை கொடுக்கல அப்படின்னா உன் பையனை கடத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. அப்போதைக்கு அந்த காரில் இருந்து டிக்கியை ஓப்பன் பண்ணி சூட்கேஸ் காமிக்கிற இந்த ஷாட்டை மட்டும் 2 தடவை வச்சுருப்பாங்க. எடிட்டிங்கில் கட் பண்ண மறந்துட்டாங்களோ? மிஸ்டேக் நம்பர் 4, இந்த சீன் அனுஷ்கா மொபைலு செயின் காணும்னு சூர்யா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் அனுஷ்கா வீட்டில் வேலை செய்கிற பழனி கிட்ட வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க அனுஷ்கா. அதை ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சீனில் சூர்யா கண்டுபிடிச்சிருவாரு. அப்போதைக்கு அனுஷ்காவை திட்ட வர்ற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு டேக்கில் நார்மல் லைட்டிங் ஒரு கதை இருக்கும். ஆனால் செகண்ட் டேக்கில் ஓவர் லைட்டிங் எஃபெக்ட்ஸு கொடுத்துருப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 5, இந்த சீனில் ஒரு பஞ்சாயத்தில் பிரகாஷ்ராஜன் நல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடுற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு சூர்யா மேலே இருக்கிற கோவத்தில் ரோட்டில் இருந்து எல்லாரும் நடந்து வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது நல்லா கவனித்து பார்த்தோம்னா ரெட் கலர் கார் இருக்காது, ஒயிட் கலர் கார் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே அடுத்த ஷாட்டில் பிரகாஷ்ராஜ் கோவத்தில் ஒரு கல்லை விட்டு எரிய வருவார். அப்போதைக்கு ரெட் கலர் கார் மேலே எரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ரோட்டில் நடந்து வரும்போது அந்த ரெட் கலர் கார் எங்கே போச்சு? மிஸ்டேக் நம்பர் 6, பிரகாஷ்ராஜுடைய தம்பி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்களோட ஆட்களை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்க வந்திருப்பாரு. சூர்யா 3 ரவுடி அடித்து சேர் போட்டு உட்காரும்போது கீழே எந்த ஒரு பேப்பர்ஸுமே இருக்காது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே அதே இடத்துல பேப்பர்ஸ் செதறி இருக்கிற மாதிரி இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 7, சூர்யா பிரகாஷ்ராஜுடைய தம்பியை அவருடைய ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணி பேப்பரில் போஸ்ட் போடுற அளவுக்கு சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கேன் தரையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேப்பரில் ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த 3 கேனுமே ஒரு அட்டைப்பெட்டிக்கு மேலே வச்சுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 8, இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லையுமே ஃப்ரேம் டு ஃப்ரேமுக்கு கையில் பிரேஸ்லெட் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கருப்பு கயிறு கட்டி இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. 9, சரி இந்த படத்தில் வர சீனில் தான் கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பாட்லேயும் மிஸ்டேக் இருக்குது. அது என்னன்னு இந்த பாட்டில் ஒரு பேக்ரவுண்ட் ஆடுற ஒரு டான்ஸருக்கு அவருடைய பேண்ட்டு கிழிஞ்சிருக்கும். ஆனால் டைரக்டர் கட் சொல்லாததுனால அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பார். மிஸ்டேக் நம்பர் 10, இந்த படத்தில் இந்த சீனில் ஹீரோயின் படம் பார்க்கறதுக்கு தியேட்டர் போயிருப்பாங்க. அப்போ அனுஷ்காவை கேலி செய்யற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு சூர்யா ரவுடியை சண்டை போடுற மாதிரி சீன் இருக்கும். இந்த சீன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல தீ அணைக்கிற வாளி வந்து இருக்கும். ஆனா அடுத்த செகண்ட் ஃப்ரேம்ல தீ அணைக்கிற வாளி இருக்காது. மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோஸில் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேறு எந்த படத்துக்கு மிஸ்டேக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் படத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு மிஸ்டேக்ஸ் வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா பை.